இன்னைக்கு நாங்க அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. நம்மள ரத்தம் இல்லை எனக்கு நடப்பு கதைக்கிறாங்க கஷ்டமா இருக்கு. அண்ணன் ஒரு முன்னாள் போராளி. அவர் கதைக்குள்ளேயும் சொல்லுவார், அந்த அந்த போராட்டத்தில் இருந்ததாலாம் தன்னோட வாழ்க்கையை அப்படி போனது அப்படின்ற மாதிரி எங்கள்கிட்ட கதை பேர் அப்போ நான் சொல்லியிருந்தேன், அண்ணா சரி பிரச்சனை இல்லை, நானே இன்றைக்கு பிளட் தாரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். கொடுத்து முடிய அண்ணா கோல் எடுத்து சொன்னவர் திரும்ப பிளட் ஏற்றுப்படுது தம்பின்னு சொல்லி, அதுக்கப்புறமா நாங்களும் நேரடியாக போய் பார்த்துருந்தேன். வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்னைக்கு நாங்கள் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. உண்மையில வேகமாக போய்கொண்டிருக்கோம். அதுக்கிடையில் முன்னுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு போகும்போதுக்காக நின்றாங்க. அது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் இந்த வீடியோவும் எடுக்கிறோம். ஸோ என்னென்னா, நேற்று அவசரமாக ஒரு கோல் ஒன்று வந்தது. எங்களுக்கு தெரிஞ்சவர் ஒரு ஆள்லேருந்து. அவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னாள் போராளி அண்ணா ஒரு ஆள். அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட உடல் நலம் கொஞ்சம் சரியில்லை. அப்போ அவருக்கு அடிக்கடி அந்த பிளட் மாற்றி கொண்டு இருக்கிறவங்க அப்போ அவர் இப்பயும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் இருக்கிறார், சிகிச்சை பெற்று கொண்டு வரார். அப்போ அவருக்கு பிளட் மாற்றி கொண்டே இருந்தவங்க போல் ஒரு கடத்துக்கு மேலே கோல் எடுத்து அதாவது நேற்று திரும்ப திரும்ப அடிச்சிருந்தவர். நானும் பார்க்கல. அதுக்கப்புறமா போய் பார்க்கல அண்ணா சொல்லியிருந்தவர், தம்பி இப்படி ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு நிறைய தரம் பிளட் தரதால் உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் டொனேட் பண்ணக்கூடிய ஆக்கள் இருந்தால் அவருக்கு சொல்லுங்க, அவங்களும் பிளட் தந்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தம்பி, எனக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் தான் நம்ம ஊரில் நிறைய பிளட் டொனேட் அரேஞ்ச் பண்ணி செய்கிற நீங்கள் ஒவ்வொரு வருஷமும். அப்போ உங்களோட டீம் யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தம்பி, இங்கே ஒரு நீங்கள் பிளட் டொனேட் பண்ணுங்க தம்பி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். அதுக்கு நாங்கள் நானும் ஒரு நேற்று ஒரு டென்ஷன் வேறு ஒரு அலுவலாக ஓடி திரிஞ்சால் அது நேற்று சரியாக அது செய்ய முடியலை. அப்போ நான் சொன்னேன், கண்டிப்பாக அண்ணா நான் அதை செய்கிறேன்னு சொல்லி போட்டு, அதுக்கப்புறமா திரும்ப அண்ணன் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்று போட்டவர் அதை நான் போட்டு காட்டுன்னு பாருங்கள். மட்டக்களப்பு 14ஆம் வார்டில் இருக்கேன். ரத்தம் இல்லையாம், டொனேட் பண்ணலாம். அது என்ன ரத்தம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. டொனேட் பண்ணால் ரத்தம் மாற்றி வாங்கலாம். உடம்புல ரத்தம் இல்லை, எனக்கு நடப்பு இருக்கு. கதைக்கிறேன் கஷ்டமாக இருக்கு. அதான் பதவி கூட இல்லாமல் கிடக்கு. 2 ரத்தம் ஓ பாசிட்டிவ் ரத்தம். முடிஞ்ச அளவுக்கு உறவுகள் அவ்வளோ மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை, நான் 14ஆம் வார்டில் இருக்கேன். 2 பேர் நிருசன், சாந்திரா நிருசன். நான் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இருக்கேன். அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் முடிஞ்ச உறவுகள் 2 பேரை சொல்லி, சவுந்தரா நிருசன் 14ஆம் வார்டில் இருக்கார், 26ஆம் கட்டில். அவருக்கு நான் டொனேட் பண்ணுறேன்னு சொல்லி கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த உதவியை செஞ்சுதாருங்க உறவு. நன்றி. ஓகே, இப்போ நீங்கள் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறமா நாங்கள் சொல்லியிருந்தோம், சரின்னா நாங்கள் வாரோம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஆராய்ச்சி ஒரு நாள் தந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் 8ஆம் மாதம் செய்கிறாங்களே. 8ஆம் மாதம் அந்த 7ஆம் மாத டைமில் நாங்கள் அந்த பிளட் டொனேஷன் டீம் அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100 கணக்கான ஆக்கள்கிட்ட டொனேட் பண்ணி நாங்கள் அதை ஹாஸ்பிட்டலுக்கு ஒப்படைக்கிறோம் நாங்கள். அப்போ ஒவ்வொரு வருஷம் செய்கிறாங்க. போன வருஷம் ஒரு சின்ன இஷ்யூவில் நான் கொடுக்கல. அப்போ பிறகு கொடுத்துருந்தவன் அப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் பிளட் டொனேட் பண்ணலாம். அப்போ பிறலாம் நேரத்தில் கொடுத்துட்டாங்கன்றதால பிறலாம் கொடுக்கல. அப்போ நானும் எங்கள் டீமோட கதைச்சாலும் அப்படியும் அவங்களும் கொடுத்தவங்களே, ஒரு 6 மாதத்துக்கு கொடுத்தவங்க. அப்போ நல்ல காலம் நான் மட்டுமே ஏதோ ஒரு பிரச்சனையால் போனவங்க கொடுக்காம இருந்ததால் அப்போ நான் சொல்லியிருந்தேன், அண்ணா சரி பிரச்சனை இல்லை, நானே இன்றைக்கு பிளட் தாரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சொன்னதுக்கப்புறமா இப்போ அவசரமாக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டல் போய் நான் பிளட் டொனேட் பண்ணிட்டு என்ன சம்பவம் என்ற எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறோம். முக்கியமாக சொல்ல போனால் அண்ணன் ஒரு முன்னாள் போராளி. அவர் கதைக்குள்ளேயும் சொல்லுவார், அந்த போராட்டத்தில் இருந்ததாலாம் தன்னோட வாழ்க்கையை அப்படி போனது அப்படின்ற மாதிரி எங்கள்கிட்ட கதை பேர் என்ன சொல்லி சொன்னால், அந்த பிரச்சனை துண்டில் அவர் உடல்நல பாதிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் அந்த வருத்தத்தோடு இருக்கிறார். நாங்கள் 6 ஆள் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் நாங்கள் காட்டியிருந்தாங்க. நான் பிளட் டொனேட் பண்ணிட்டு மிச்சத்தை கதைக்கிறேன். கண்டிப்பாக.
ஓகே, இதுக்கு பிறகு வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள போன வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. பெருசாக ஒன்றுமே வந்து காண்பிக்க இயலாது. சொன்னால் அங்கே வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்ம அங்கே பிளட் வந்து கொடுக்கணும். வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இது இருக்குது. ஆனால் நாங்கள் தனிப்பட்ட முறையில் செய்திகள் வந்து அந்த வீடியோலாம் நாங்கள் பதிவேற்றம் செஞ்சு போட்டிருக்கோம். 2 தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதே பதிவேற்றம் செய்யலைன்னா உண்மையாக வந்து அங்கே வந்து எடுக்கல, ரூல்ஸை தாண்டி வந்து எடுக்கலாம் இல்லைன்னு இல்லை. ஆனால் வந்து அந்த பர்மிஷன் எடுக்கணும் நிறைய, அது தேவையில்லை நமக்கு. ரெண்டு விட்டாச்சு நல்லபடியாக உண்மையில் வந்து பிளட்டை கொடுத்துட்டு வந்துட்டோம். இந்த இருக்குது பார்ப்பாங்க வந்து. சரி, ஓகே. அப்போ இந்த வீடியோ இப்போ என்னதுக்காக மேக் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் யோசிப்பாங்க வந்து. இப்போ ஏன் நீங்கள் பிளட் கொடுக்குறேன் அவசரம் பண்ண கொடுத்துட்டு வாங்கோ, கொடுத்துட்டு வந்து திரும்பவே நீங்கள் அதை பற்றி ப்ளாக் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. உண்மையிலே நாங்கள் எடுத்ததுக்கான ரீசன் வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த பிளட் டொனேஷன் செய்கிறாங்க. அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் டைமில் வந்து நாங்கள் அதை செய்வோம். அதுக்கு உண்மையிலே நீங்கள் யாராச்சும் வரப்போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கள் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இப்போ இருந்தே ரெஜிஸ்டர் பண்ணலாம். சொன்னால் நாங்கள் வந்துட்டு ஒரு 100 பேர்த்துக்கான டிஷர்ட் இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாச்சும் பொருள் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடவை வந்து வேறு வேறு மாதிரி கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து போன தடவை டிஷர்ட் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு முதல் வருஷம் டிஷர்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த தடவை பாவம் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வந்து அதை கிஃப்டாக கொடுப்போம். அது அப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களோட மன திருப்திக்காக வந்து ஒருத்தங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக வந்து அவங்கள்ட்ட காசோ இதை ஒன்று செலவழிக்காமல் உயிருக்கு மேலான ஒரு பொருள் பிளட், அந்த பிளட்டை கொடுத்து இன்னொருத்தங்களோட உயிரை காப்பாற்றுறவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு அன்பளிப்பு மாதிரி வந்து எங்களை இதில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்களே ஆர்ஜி தமிழ் டீம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. ஸோ வருஷம் இந்த ஒரு இரத்த தான முகாமை நாங்கள் வந்துட்டு வெளியில் தான் வந்து பண்ணுவோம். அது ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் இரத்த தான முகாம் வந்து பண்ணுறது வந்துட்டு ஒரு மாவட்டத்தில் இருக்கிற அந்த இரத்த வங்கியில் வந்துட்டு இரத்தங்கள் வந்துட்டு குறைஞ்சிதுன்னு சொன்னால் வந்துட்டு அங்கே வார நோயாளிகளுக்கான இரத்தங்கள் வந்து கொடுக்கறதுக்கு வந்து தேடி அலைஞ்சி தெரிய வேண்டியான ஒரு அவசியம் வந்து இருக்கும். அதனால் வருஷம் நிறைய ஃபவுண்டேஷன் மற்ற அப்படி சொல்கிற ஸ்கூலால் அண்ட் அதே மாதிரி பேங்கால் அப்படி பல பேரும் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து வருஷம் கொடுக்குறாங்க. ஆனால் அதுவும் வந்து சம்டைமில் வந்துட்டு போதாமல் வந்து வரும். ஆகையினால தான் வந்துட்டு வருஷம் நாங்களும் இந்த ஒரு பிளட் டொனேஷனை வந்து ப்ரைவேட்டாக பண்ணிக்கொள்கிறோம். அண்ட் இன்னைக்கு ரொம்ப அவசரம் அப்படிங்கிறதுனால நாங்களே டிரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். இது ஹாஸ்பிட்டலில் போய் கொடுத்தது முதல் தரம் நினைக்கிறேன் வந்து எங்கள்கிட்ட கிளப்பாலேயோ அப்படி இல்லை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வந்து எங்கள்கிட்ட ஊரில் வச்சோ இல்லை வெளியில் இடங்கள்லேயே போய் கொடுத்துக்கொள்வோம். ஆனால் ஹாஸ்பிட்டலில் இப்படி அவசரமாக தேவைப்படுது. இப்போ என்ன சொன்னவங்கன்னு சொல்லி சொன்னால் பிளட் அங்கே இல்லாமல் இல்லை, பிளட் இருக்குது, ஆனால் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. இப்போ அவங்களோட கதைச்சிருந்தேன்னா அப்போ சொன்னவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 பேஷண்ட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து பிளட் தேவைப்படுமா. அப்போ கிட்டத்தட்ட 10 நாள்னு சொல்லி பார்த்தா வந்து ஒரு 300 பேர்கிட்ட தேவைப்படும். 300 பேர் கொடுத்தா தான் அதை கொடுக்கக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். அப்போது வந்து சொல்லியிருந்தவங்க உண்மையிலே வந்து இப்போதைக்கு இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கிற நிலைக்கு வந்து கொஞ்சம் பிளட் பேங்கில் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அதில் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் அதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருக்குமே பிளட் தேவைப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க எல்லார்ட்டையுமே சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் நீங்கள் அவங்கள சொல்லி வர சொல்லுங்கன்னு சொல்லி. அதை தாண்டி வந்து பர்சனலாக இப்போ நாங்கள் வந்து இப்படி நேரத்தோடு நடத்திருப்போம் தானே இந்த பிளட் இது சம்மந்தமாக நடத்திருப்போம் தானே அந்த ஒரு முகாம். அப்போ அதுக்காக வந்து எங்களையும் வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க, ஓகே இப்படி குறையுது, நீங்கள் வந்து ஒரு உங்களோட டீம் இருந்தால் வந்து செய்யுங்க போகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. வந்து உண்மையிலே இது கண்டிப்பாக தேவை. ஒரு மனுஷரை வந்து உயிரை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் இங்கே வந்து செய்யணும். அந்த வகையில் தான் நானும் இன்றைக்கு அவசரமாக போய் வந்து பிளட் கொடுத்துட்டு வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சந்தோஷம். கொடுத்து முடிய வந்து அண்ணா கோல் எடுத்து சொன்னவர் வந்து திரும்ப பிளட் ஏற்றுப்படையது தம்பின்னு சொல்லி அதுக்கப்புறமா நாங்களும் வந்து நேரடியாக போய் வந்து பார்த்துருந்தேன். வந்து பிளட் வந்து ஏற்றுறாங்க. இப்போ எந்த பிளட்டை உடனே எடுத்து அவருக்கு ஏற்றுனு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. எந்த பிளட் எடுத்து வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து வைப்பாங்க. அண்ணாவுக்கு வந்து வேறு ஒரு ஆளோட பிளட் எடுத்து வந்து ஏற்றுறாங்க. இப்போ அண்ணா மூலம் தான் நாங்கள் போய் அங்கே டொனேட் பண்ண மாதிரி தான். இப்போ கிட்டத்தட்ட அண்ணாவுக்கு வந்து 2-3 தரம் வந்து பிளட் ஏற்றிட்டாங்கன்றதால வந்து அண்ணாட்ட வந்து சொன்னவங்க, உங்களை தெரிஞ்சவங்கள யாராச்சும் இருந்தால் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு கூப்பிடுவோம், அவங்க வந்து தந்தால் நம்மகிட்ட இங்கே இருக்கிற எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கப்புறமா தான் அண்ணா வந்து கான்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா நாங்கள் போய் அங்கே கொடுத்துருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கும் தெரியும், நேரத்தை தெரிஞ்சவங்க தான். அதுக்கப்புறமா வந்து நானும் இன்னொரு பொடியனும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எங்களது மூலம் வந்து 2 பேர் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு பொடியனையும் வந்து அரேஞ்ச் பண்ணி 2 பேர் வந்து நாங்கள் கொடுத்துருந்தாங்களே. ஆமாம், கண்டிப்பாக வந்து ஸோ இதே நாங்கள் வெளியில் வந்து விளம்பரப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விளம்பரப்படுத்தலைன்ற தாண்டி வந்துட்டு இதே அவசியம், இதே தேவைப்பாடுகள் எல்லா வைத்தியசாலைகளிலுமே வந்து இருக்கும். இவங்க எங்களுக்கு தெரிஞ்சதுனால இவங்க எங்கள்கிட்ட வந்துட்டு சொன்னதுனால நாங்கள் போய் அந்த இடத்துல வந்துட்டு இந்த இரத்தத்தை வந்து தானம் செய்திருந்தோம். இது தெரியாமல் எத்தனையோ பேர் வந்து தினம் ஆக்சிடென்ட் ஆகியோ சரி, இல்லைன்னு சொன்னால் வேறு நோயினால் பாதிக்க
பாதிக்கப்பட்ட சரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுறவங்களுக்கு வந்துட்டு எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த இரத்தங்கள் வந்து தேவையாக வந்திருக்கும். ஸோ அதை வந்து பூர்த்தி செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம உடம்புகளில் வந்துட்டு அநேகமாக வந்துட்டு அதிகளவான இரத்தங்கள் வந்து இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ரத்தத்தை வந்து கொடுக்குறதுனால நமக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல. கிட்டத்தட்ட 50 கிலோவுக்கு நீங்கள் அதிகமானவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த இரத்த தானம் வந்து செய்து கொள்ளலாம் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு ரூல்ஸ் இருக்குது உண்மையிலே வந்து அவங்க இப்போ அவங்களுக்கு நோய் எதுவும் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனை வெயிட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எடுக்கலாம்னு சொன்னால் தான் எடுப்பாங்க. இப்போ பிளட் வந்து எடுத்தால் திரும்ப வந்து சுரக்கும், அது கொடுக்குறதாலேயும் நன்மையாம் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னவங்க. அதில் தான் நாங்களே ஒரு வருஷம் அதை அரேஞ்ச் பண்ணி செய்கிறாங்க. எங்கள்கிட்டையும் ஒரு டீம் இருக்குது, எங்கள்கிட்ட இருக்கிற அந்த அண்ணா மாதிரி சப்போர்ட்டால் வந்து நாங்களும் அதை ஒரு வருஷம் செய்கிறாங்க. அப்போ இந்த தரம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போக்கில் சொல்லியிருந்தவங்க வந்து இப்போ இல்லை தம்பி இப்படி போய்கொண்டிருக்க நிலைமை, அந்த அடுத்த டொனேட் அப்போ வந்து டீமால் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதம் 20ஆம் தேதி இருக்காம், அதுக்கிடையில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து யாராச்சும் வந்து பண்ணாங்கன்னா நல்லம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவங்க வந்து இப்போ நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம். இப்போ நாங்கள் யோசிக்கிற மாதிரி தான் உண்மையிலே உதவி செய்கிற மனப்பாங்க இருக்குது, ஆனால் காசு இருக்காது உதவி செய்கிறதுக்கு. ஆனால் வந்து உதவி செய்யணும் போல் ஆசையாக இருக்கும் வந்து. அப்போ உண்மையிலே காசு கொடுத்து உதவுறதெல்லாம் தாண்டி உங்களோட உடம்புலேருந்து ஏதோ ஒன்று எடுத்து இன்னொருத்தங்களுக்கு உயிர் வாழ்றதுக்காக கொடுக்குறீங்கன்ற மாதிரி தான் உங்களோட இந்த இரத்த தானம் வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துக்கொள்ளுங்க. உண்மையிலே இப்போ ஹாஸ்பிட்டலில் எடுத்து நம்மளோட சொந்தங்கள் தானே, அக்கா தங்கச்சோ யாரோ ஒரு ஆளால் பாதிக்கப்பட்டு உண்மையிலே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்களா, அவங்களுக்கு அவசரமாக பிளட் தேவைப்படுன்னா அவங்களுக்கு தான் அந்த பிளட் போய் சேரப்போகுது. கண்டிப்பாக அதை நீங்கள் செய்கிறது மூலம் ஒருத்தங்களோட உயிரையும் ஒருத்தங்களோட குடும்பத்தையும் வந்து உண்மையிலே வந்து காப்பாற்றலாம் கண்டிப்பாக. ஸோ வந்து தானங்களே மிகச்சிறந்தது வந்துட்டு இந்த இரத்த தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட பகுதியில் உங்களால் கொடுக்க முடிஞ்சா கண்டிப்பாக போய் வந்து நீங்கள் இந்த ஒரு இரத்த தானத்தை பண்ணலாம். அதே வந்து உங்களோட பிறந்த நாளாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் உங்களோட அம்மா அப்பாவோட பிறந்த நாளாக இருக்கலாம்னு சொன்னால் உங்களோட அம்மா அப்பாக்கள் இறந்த அந்த ஒரு ஞாபகார்த்த நாளாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு நாளில் வந்துட்டு இது ஒரு புண்ணியமான செயல், அதாவது வந்து ரத்தம் வழங்குறது அப்படிங்கிறது வந்துட்டு புண்ணியமான ஒரு செயல். ஸோ இந்த ஒரு புண்ணியமான ஒரு செயலை வந்து நீங்கள் பிறந்த நாட்களில் இல்லைன்னா உங்களோட அம்மா அப்பா பிறந்த நாட்களில் இந்த நல்லது ஒரு நாட்களில் போய் செய்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ நம்மள அநேகமாக இருக்கிற அந்த ரத்தத்தை வந்து ஏன் நம்ம வீண் விரயம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி தான் வந்து இந்த ரத்தம் கொடுக்கறனால நம்மக்கிட்டே சில விஷயங்கள் வந்து நம்மகிட்ட அவங்க சொல்லுவாங்க ஓப்பனாக வந்து இது நன்மை, ஸோ இது பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அவங்களோட ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு நீங்கள் வந்துட்டு இந்த ரத்தங்களை கொடுத்து வைக்கலாம். ஆனால் வந்துட்டு மட்டக்களப்பு பகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தால் வருஷம் நாங்கள் கொடுக்குற மாதிரி இந்த வருஷமும் 8ஆம் மாதம் வெளியூரில் தான் கொடுப்பேன்னு சொன்னால் வருஷம் எங்கள்கிட்ட ஊரில் தான் வந்து நாங்கள் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் இனி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கிராமத்திற்கு வந்து நாங்கள் மாறி மாறி போய் கொடுக்குறதா வந்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் 8ஆம் மாதம் வந்து நாங்கள் கொடுப்போம். ஆனால் சரியான டேட்டும் எந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ண முடியாது. நாங்கள் வந்துட்டு போக உங்களுக்கு அதை சொல்லுவோம். ஆனால் இந்த வருஷம் 8ஆம் மாதம் கொடுக்குறது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஸோ அதனால் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களோட பேர் விவரங்களை வந்து கொடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மாதிரி கேட்டுக்கொள்வது உண்டு. ஆனால் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஒரு வருஷம் செய்வோம், செய்கிறோம். அண்ட் வந்து இப்போ நான் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், தெரியல 4 மாதம் 6 மாதம் இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அது உங்களோட விருப்பப்படி. அண்ட் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பயப்படலாம், பிளட் கொடுக்குறதால வந்து சம்டைம் நமக்கு ஏதாவது நடக்க போகுது, நமக்கு ஏதாவது நடந்துடும், பிளட் குறைஞ்சிடும், நமக்கு வர வருத்தம் பெறுமான்னு சொல்லி. அப்படி இல்லை. உண்மையிலே வந்து பிளட் இப்போ நீங்கள் ஆக்சிடென்ட்டோ என்ன செஞ்சு வந்து உங்களுக்கு பிளட் போகுதுன்னு சொல்லி சொன்னால் அதிக அளவில் போய்த்தா மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப வந்து பிளட் பாய்ச்சுவாங்க. ஆனால் ஓரளவு நார்மலாக போய்துன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இது செஞ்சுருவீங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்குள்ளேயே திரும்ப சுரந்து வரும். அதே மாதிரி தான் இதுவும். அது நீங்கள் இப்போ பிளட் கொடுக்குறதால வந்து இப்போ அதுக்கண்ட ஒரு அளவு இருக்குது, அந்த அளவு தான் எடுப்பாங்க. அந்த அளவு எடுத்ததுக்கப்புறமா வந்து திரும்ப வந்து உங்களுக்கு புது பிளட் வந்து உருவாகும். ஸோ அது கொடுக்குறதால வந்து நிறைய நன்மை இருக்குது. உண்மையிலே வந்து கொடுத்தா இன்னொரு உயிரையும் காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து கதைச்சிருந்தவங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் பிளட் டொனேட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் போய் கொடுங்க. அண்ட் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பக்கத்து ஹாஸ்பிட்டலில் எங்கேயாச்சும் எடுப்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கே கொண்டு கொடுக்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்து நாங்கள் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுல யாராச்சும் கலந்து கொள்ள போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து நாங்கள் அதுக்குரிய டேட் எப்போ எந்த இடத்துல செய்ய போகிறோம்னு சொல்லி எல்லாமே வந்து பின்னால் வந்து அறிய தருவோம். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து நீங்கள் எங்களோட வந்து கலந்து கொண்டு செய்யலாம். அண்ட் இன்னைக்கு காமிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உண்மையில் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு காணொலி பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இந்த ஒரு காணொலி அதை மீறி உங்களை மனசங்கடப்படுத்துகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.